ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு இந்த தாய் ஜாமாவுடைய ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோட் லாஸ்ட்டில் கேம் அவங்க அப்பா வந்துட்டு ஒரு கொலைக்காரன் தெரிஞ்சோடனே அழுதுகிட்டே நம்ம ப்ளே பாய் கூட போயிட்டு இருக்க கேமுடைய அப்பா கால் பண்ணி அப்பா எல்லா விஷயத்தையும் சரி பண்ணிட்டு வந்துடுறமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கேமுடைய அப்பா என்ன பண்ணுறாங்க, வில்லனை போயிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் என் பொண்ணையே ஷூட் பண்ண நீ ட்ரை பண்ணியிருக்கலன்னு சொல்ல, ஆனால் வில்லன் அவனுடைய ஆட்களை வச்சு கேமுடைய அப்பாவை கடத்திடுறாரு. இப்போ வந்துட்டு போலீஸ்காரங்களும் சிசிடிவி மூலயமா நம்ம கேமுடைய அப்பாவுடைய போட்டோவை ஹீரோயின் கிட்ட காமிச்சு இவர் உனக்கு தெரியுமாமான்னு கேட்க ஹீரோயின் இல்லை தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது புரிமுடைய ஃபோட்டோ இருக்கு இல்லைங்களா, ஸோ இப்போ வந்துட்டு புரிமுடைய ஃபோட்டோவையும் நம்ம ஹீரோயின் கிட்ட காமிக்க வர ஹீரோ டக்குன்னு அந்த ஃபோட்டோவை வாங்கிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு நம்ம புரிமை தெரியல, பட் ஆனால் ஹீரோவுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு காமிச்சிட்டு இருக்கான். இவன் தானமா உன்னோட வீட்டில் தங்கிட்டு இருந்தான் இத்தனை நாளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கேமுடைய அப்பாவை நம்ம வில்லன் என்ன பண்றாரு, ஷூட் பண்ணி கடல்லே தள்ளி விட்டுறாங்க. இப்போ இந்த விஷயத்த நம்ம ஹீரோவுடைய அப்பா கேட்டுட்டு இந்த மாதிரி உன்னோட காதலனை நீ ஹீரோயினோட வீட்டில் தங்க வச்சு ரெண்டு பேருமே வந்துட்டு லவ் பேர்ட்ஸ் பறவையா சுத்திட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அவங்க ஒய்ஃபை போட்டு அடிச்சிட்டு இருக்க. இப்போ ஹீரோவுடைய அப்பா செம்ம கோவத்தில் புரியுமை கால் பண்ணி மீட் பண்ணணும்னு சொல்றாங்க. புரியும் வந்துட்டு செக்யூரிட்டி கார்டு தானே, புரியுமுடைய நம்பர் ஹீரோவுடைய அப்பா கிட்ட இருந்திருக்கும் போல இருக்கு. இப்போ வந்துட்டு புரியும் என்ன பண்றாங்க, நம்ம அதாவது ஹீரோவுடைய அப்பா கிட்ட இங்க பாரு இந்த மாதிரி உன்னோட ஒய்ஃப் ஒன்றும் என்ன அங்கே தங்க வைக்கல, நீ பண்ண தப்ப சரி பண்றதுக்காக தான் நான் அந்த இடத்துல தங்கிட்டு இருந்தேன்னு சொல்ல, என்ன உளறிட்டு இருக்க, என் ஒய்ஃபை நீ லவ் பண்ண, ஆனா நான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இப்போ என் ஒய்ஃப் கூட தானே நீ சந்தோஷமா அந்த வீட்டில் இருந்திருப்பேன். அவங்க ரெண்டு பேரும் அங்க சண்டை போட்டுட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்கு ஃபா வந்திருக்கான். ஃபா என்ன சொல்றான், இந்த மாதிரி வந்துட்டு எல்லா தப்புக்குமே காரணம் எங்க அங்கிள் மட்டும் கிடையாது, எங்க அங்கிள் கூட சேர்ந்து இன்னொருத்தவங்களும் காரணம்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அப்பாவை பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லலான்னு நினைக்க, ஆனா நம்ம ஹீரோயினா இந்த மாதிரி யார் அந்த இன்னொரு ஆளுன்னு கேட்க, ஆனா ஃபா என்னன்னு தெரியல, சொல்லவே இல்லை ஹீரோவை பற்றி, அதாவது ஹீரோவுடைய அப்பாவை பற்றி. போலீஸ்காரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமுடைய வீட்டுக்கு வந்து உங்கள் அப்பா இந்த மாதிரி வந்துட்டு கடலில் இருந்தாருமா, அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, சீக்கிரமாக வாங்கன்னு சொல்ல கேமும் போயிட்டு அவங்க அப்பாவை பார்க்க அப்பா செம்ம சீரியஸ் கண்டிஷனில் இருக்காரு. ஷூட் பண்ணதில் பாவம் அவருக்கு வந்துட்டு கோமா ஸ்டேஜ்க்கே போயிட்டாரு போல இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறான். லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம ஹீரோ ட்ராமா முடிய போகிற நேரத்தில் அவன் மனசில் இருக்கிறத நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லணும்னு நினச்சி ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அவனோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண, ஹீரோயின் இத்தனை நாளா ஏன் இந்த விஷயத்த சொல்லலைன்னு கேட்க, ஹீரோ இத்தனை நாளா நான் ஒரு பைத்தியமா இருந்துட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அவங்க மனசுல இருக்க அவங்க லவ்வை ஹீரோ கிட்ட சொல்ல ரெண்டு பேருமே ஃபைனலா ஒன்று சேர்ந்துடுறாங்க. இப்போ வந்துட்டு கிடைச்ச ஆதாரத்தை வச்சுக்கிட்டு, அதாவது நம்ம ஃபா வந்து அவங்க அங்கிளுடைய அந்த லாக்கர்ல இருந்து எடுத்திருப்பா இல்லையா அந்த ஆதாரம், அதை போலீஸ் கிட்ட கொடுத்துருப்பான். இப்போ போலீஸ் அதை எடுத்துட்டு வந்து நம்ம வில்லன் சார் கிட்ட விசாரிக்க, வில்லன் சாரா ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுக்கறதுல பெரிய தப்பு இல்லை இல்லையா, அவங்களுடைய வந்துட்டு அதாவது 2 பேருமே தான் வந்துட்டு கிளையண்டா இருந்தாங்க. ஆனா ஒருத்தவங்க இறந்துட்டா, கடன் குடுத்த நான் தான் காரணமா என்ன? பெரிய ஆதாரம் ஏதாவது இருந்தா வாங்க எடுத்துட்டுன்னு சொல்லிட்டு போலீஸ் அனுப்பிச்சு வச்சுட, இப்ப இவரு சிசிடிவி மூலியமா பாக்க, நம்ம ஃபா தான் ஆதாரத்தெல்லாம் எடுத்திருக்கான்னு தெரிஞ்சு, ஃபாவ புளிச்சுன்னு அறிஞ்சு, இதுக்கப்புறமா கம்பெனி உன் கையில இருக்கக்கூடாது, கம்பெனிய வந்துட்டு இதுக்கப்புறம் நானே பாத்துக்கிறேன், ஒழுங்கா இங்கேருந்து வெளியே போன்னு சொல்லிட்டு ஃபாவ திட்ட, ஃபா அங்கிள் நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க, இப்படிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்கன்னு சொல்ல, ஆனா அங்கிள் கேட்க மாட்டேன்றான். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுடைய அப்பா வந்துட்டு ஹீரோ பார்க்கறதுக்காக வர, ஆனா ஹீரோ அவங்க அப்பாவை பார்க்கவே மாட்டேன்றான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக்ரட்டரி இருக்கான் இல்லையா, அவன் ஹீரோ கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு கே உங்களை பற்றின நியூஸ் எல்லாம் பரப்பிட்டு இருக்கான்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு இப்போதைக்கு நான் கேவை பார்க்குற மாதிரி இல்லை, நீயே இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவுக்கு போலீஸ்லேருந்து கால் வருது. ஏன்னா நம்ம கேமுடைய அப்பா தான் ஹீரோயினை ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்ல, ஹீரோவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். இப்போ ஹீரோவுக்குமே வந்துட்டு கேமுடைய அப்பா தான் வந்துட்டு ஹீரோயினை ஷூட் பண்ணதுன்றத விஷயமும் தெரிஞ்சு போயிட்டு அவனுமே வந்துட்டு சீக்கிரமா அவர் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. அவர் இப்பதான் கோமால இருக்காரு, எந்திரிச்சோடனே கரெக்டா நம்ம அரெஸ்ட் பண்ணிடலான்னு போலீஸ்காரங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. கேமை கொண்டாந்து வீட்டில் ட்ராப் பண்ணலான்னு ப்ளே பாய் பார்க்க, ஆனா கேமுடைய வீட்டில் இந்த அங்கிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆள் வச்சிருக்காங்க போல இருக்கு கேமனையும் சாவடிக்கிறதுக்கு. இதை பார்த்துட்டு நம்ம ப்ளே பாய் கம்முன்னு இருப்பானா, உடனே நம்ம கேமை வந்துட்டு வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட என்ன வளர்த்த மாதிரி இந்த பிள்ளையும் வளர்த்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமுடைய அம்மாவும் கேமுடைய அம்மா இல்லை நம்ம ப்ளே பாயோடைய அம்மாவும் கேமை வீட்டில் சேர்த்துக்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஃபாவை வந்துட்டு கம்பெனியை விட்டு துரத்திட்டாங்கன்ற விஷயம் ஹீரோயினுக்கு தெரியும். ஹீரோயின் ரொம்ப பாவம் கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி தனக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டு பாவம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வருத்தப்பட, இப்போ எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மலானோடனே ஹீரோ போயிட்டு ஃபாவை வந்துட்டு மீட் பண்ணலான்னு சொல்லி பார்க்க, ஃபாவில் சாரி என்ன மன்னிச்சிடுங்க. ஸோ வந்துட்டு இந்த கேவை மீட் பண்ணலான்னு பார்க்க, கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உனக்கு தேவைன்றப்ப என்னை நீ டேட் பண்ண, இப்போ வந்துட்டு உனக்கு நான் தேவைப்படலையா, ஏன் இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்க, ஹீரோ நான் ஹீரோயினை லவ் பண்ணுறேன்னு சொல்ல
சொல்ல, "எனக்கு இது முன்னாடியே தெரியும். நீ ஜஸ்ட் சும்மா என்ன யூஸ் பண்ணிக்கிட்ட உன்னோட ஃபீலிங்ஸ்க்காக. இந்த மாரி வந்துட்டு இதுக்காக உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? இதுக்கப்புறம் உன் கம்பெனி கூட நான் பிசினஸ் பண்ண மாட்டேன். பத்தாததுக்கு ஹீரோயினையும் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து நான் நீக்குறேன்னு" சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு கிட்டயும் போயிட்டேன். இந்த மாரி வந்துட்டு என்னோட ப்ராஜெக்ட்ல ஹீரோயின் ஒர்க் பண்றது எனக்கு பிடிக்கல. எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆவுது. அவள வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின வந்துட்டு கேமுடைய அப்பாவ பார்க்கறதுக்காக கூட்டிட்டு வர, கேம வந்து நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு மாரி வில்லி மாரி பார்க்குறாங்க. கேம் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடு. உங்க வீட்ல இருந்து உங்க அம்மா, அப்பா இறந்ததுக்கு காரணம் எங்க அப்பா தான்றது எனக்கே இப்பதான் ரீசென்ட்டா தெரியும். சத்தியமா எனக்கு இது தெரியாதே. என்ன மன்னிச்சுடுன்னு சொல்ல, ஹீரோயினும் ஓகே அந்த டைம்ல கேமும் சின்ன பிள்ளையா தானே இருந்திருப்பா. அவளுக்கு என்ன இது தெரிஞ்சிருந்திருக்கும்னு சொல்லிட்டு, பட் உன்னோட மன்னிப்ப நான் ஏத்துக்கிறேன். ஆனா உங்க அப்பாவ நான் எப்பயுமே மன்னிக்கவே மாட்டேன். என் குடும்பத்தையே அவர் நாசம் பண்ணிட்டாரு. ஆனா அவர் மட்டும் பண்ணியிருக்க மாட்டாரு. அவர யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. அத நான் கண்டுபிடிச்சே தீருவேன்னு சொல்லிட்டு இருக்க. இத கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு மாரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப ஹீரோவும் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்கான். பிகாஸ் ஏன்னா ஹீரோவுடைய அப்பாவ போலீஸ்காரங்க விசாரிச்சிருப்பாங்க. ஆனா அவரு குத்தத்த ஒத்துருக்கவே மாட்டாரு. ஹீரோ போயிட்டு தயவு செஞ்சு குத்தத்த ஒத்துக்கோங்க. நீங்க தான் கொலைகாரன்றத சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, ஆனா இந்த இடத்துல நம்ம ஹீரோவுடைய அப்பா, இங்க பாரு தயவு செஞ்சு என்ன கொலைகாரன்னு சொல்லாத. அவன்கிட்ட இருந்து நான் ஜஸ்ட் கடன் தான் வாங்கினேன் அந்த அங்கிள் கிட்ட இருந்து. ஆனா வந்துட்டு அந்த அங்கிளுடைய ஃபோர்ஜரித்தனம் பிசினஸ் பண்றது எல்லாத்தையுமே ஹீரோயினுடைய அப்பா தான் கிண்டி கிளறி எடுத்தாரு. இதனால அவர் வந்துட்டு ஹீரோயினோட அப்பாவை கொலை பண்ண ட்ரை பண்ணாரு. நான் ஜஸ்ட் துணைக்கு தான் இருந்தேன். என்ன மட்டும் வந்துட்டு நீ துணைக்கு இல்லைன்னா உன் குடும்பத்தை அழிச்சிடுவேன்னு சொல்லி சொன்னாரு. உங்க அம்மாவையும் உன்னையும் காப்பாத்துறதுக்காக தான் நான் வந்துட்டு ஜஸ்ட் துணைக்கு இருந்தேன். என்ன பண்ண சொல்ற? எந்த ஆம்பளையா இருந்தாலும் ஃப்ரெண்டோட குடும்பமா தான் குடும்பமான்னு பார்க்கக்குள்ள தான் குடும்பத்தை தான் சூஸ் பண்ணுவான். என்ன தயவு செஞ்சு கொலைக்காரன்னு சொல்லாத. இந்த விஷயத்த நானே சரி பண்றேன்னு சொல்ல, ஹீரோக்குமே அவங்க அப்பா கிட்ட இந்த மாதிரிலாம் பேசி ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்ப ஹீரோவே டைரக்டா போயிட்டு எங்க அப்பாவும் இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆயிருக்காரு. சின்ன வயசுல எனக்கு தெரியும். ஆனா வந்துட்டு என்ன பண்றது? இந்த மாதிரி பாசம் தடுத்துருச்சு. இதுக்கப்புறமா நீங்க கேஸ வந்துட்டு பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு போலீஸ் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். இப்ப நம்ம புரியும் இருக்கார் இல்லையா? அவரு என்ன பண்றாரு? இந்த மாதிரி அங்கிள போயிட்டு ஷூட் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா இந்த நேரத்துல வந்து கரெக்ட்டா அவங்க அங்கிள காப்பாத்த, இப்ப அங்கிருந்து புரியும் வந்துட்டு தப்பிச்சு ஓடிடுறாரு. அப்ப அவரு வந்துட்டு ஷூட் பண்ண ட்ரை பண்ண வரக்குள்ள கூட, ஏன் இந்த மாரி ஹீரோயின டார்ச்சர் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரு ஹீரோயின வந்துட்டு புரொடெக்ட் பண்றதுக்காக தான் ஹீரோயின் கூடயே, அதாவது ஹீரோயினோட அந்த வீட்டு பக்கத்திலேயே, ஹீரோயினோட வீட்லயே அவரு இருந்திருப்பாரு போல இருக்கு. இப்போ வந்துட்டு புரியும் ஷூட் பண்ண ட்ரை பண்ணதுனால, அங்கிள் காண்டாயி என்ன பண்றாங்க, ஏன்னா புரியும் வந்துட்டு ஹீரோவுடைய அப்பா ஆள் தானே. அதாவது அவரோட செக்ரட்டரி தானே. ஸோ ஒருவேளை வந்துட்டு ஹீரோவுடைய அப்பா தான் தன்னை ஷூட் பண்றதுக்கு புரியும் அமிச்சான்னு சொல்லிட்டு அங்கிள் நினைச்சுக்கிட்டு, உடனே நம்ம ஹீரோயினியும் பிளஸ் ஹீரோவுடைய அம்மாவையும் கடத்தி வச்சுக்கிட்டு எனக்கு எதிரா ஏதாவது ஆதாரம் இருந்துச்சுன்னா கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு, இல்லைன்னா ஹீரோயினியும் அதுக்கப்புறம் உன் பொண்டாட்டியும் நான் சுட்டுடுவேன்னு சொல்ல, இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாத, உண்மையாவே என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்ல, ஆனா உண்மையாவே அவர்கிட்ட ஆதாரங்கள்லாம் இருக்கு. அதை தான் அங்கிள் கேட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் கையில ஒரு வாட்ச் இருக்கு. அது வந்துட்டு பாத்தீங்கன்னா அலாரம் வச்ச வாட்ச் போல இருக்கு. ஹீரோயினுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா ஒரு பட்டன் அழுத்தினா போதும், எமர்ஜென்சி SOS நம்ம ஹீரோக்கு போவோம். அது மாதிரி ஹீரோயினும் அழுத்த ஹீரோக்கு அந்த மெசேஜ் போயிடுது. ஹீரோ உடனே ஆக்சுவலி லொகேஷனோட போது, ஹீரோ நான் அந்த லொகேஷனுக்கு போறேன், போலீஸ உடனே கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல, அசிஸ்டன்ட்டும் வந்துட்டு போலீஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோயினை கடத்தி வச்சிருக்காங்க, சீக்கிரமா வாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாத்தையுமே அலர்ட் பண்ணி கூட்டிட்டு போவ. இப்ப ஹீரோவுடைய அப்பா அந்த இது, அதாவது நம்ம அங்கிளுடைய எல்லா விஷயத்தையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆதாரமா வச்சிருக்காரு இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு போலான்னு பார்க்கக்குள்ள புரியும் வந்து, இங்க பாரு ஆதாரத்தெல்லாம் கொண்டு போய் அவன்கிட்ட கொடுக்காத, நீ பண்ண தப்பு, அதாவது ஜஸ்ட் வந்துட்டு அந்த அங்கிள் கூட நீ கூட இருந்ததுனால தான் இந்த மாதிரி தேவையில்லாம வந்துட்டு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அதனால வந்துட்டு அவன்கிட்ட ஆதாரத்தை கொடுக்காதுன்னு சொல்ல, ஆனா அங்கிளா உள்ள ஹீரோயினும் என் பொண்டாட்டி மாட்டிட்டு இருக்கா, உள்ள நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, புரியும் நானும் வரேன்னு சொல்லிட்டு உள்ள போறான். இப்ப அந்த இடத்துக்கு போனா செம்ம ஃபைட் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய அப்பா புரியும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆளுக்கு கையில கண்ணை வச்சிட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு ஹீரோயின் லொகேஷன் அனுப்பிச்சாங்க இல்லையா, கரெக்டா நம்ம ஹீரோவும் வந்துடுறான். இப்ப ஹீரோவுடைய அப்பாவும் புரியுமும் அங்க ஆளுங்களை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ போயிட்டு நம்ம ஹீரோயினையும் அவங்க அம்மாவையும் காப்பாத்த டக்குன்னு ஹீரோவுடைய அப்பா கார் சாவியை ஹீரோ கிட்ட கொடுத்து, இந்த மாதிரி கார்ல உனக்கு தேவையான ஆதாரங்கள் இருக்கு, உங்க அம்மாவையும் ஹீரோயினையும் இங்க இருந்து கூட்டிட்டு போப்பான்னு சொல்லிட்டு ஹீரோவை அங்க இருந்து அனுப்பிச்சு வைக்க, ஆனா அதுக்குள்ளே இந்த அங்கிளுடைய ஆட்கள்லாம் நிறைய பேர் வந்துடுறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஃபாவும் வந்துடுறான். இப்ப ஃபாவையும் பிணைய கைதியா பிடிச்சிக்கிறாங்க, பிளஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த புரிமையும் பிடிச்சு வச்சுக்கிறாங்க. இப்ப வந்துட்டு அங்கிள் என்ன பண்றாங்க, வெளியே போற நம்ம ஹீரோவை தடுத்து இந்த மாதிரி நீ போக கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை ஷூட் பண்ண வர, ஆனா டக்குன்னு நம்ம அங்கிள், அதாவது ஹீரோவுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவரு வந்துட்டு ஒழுங்கா
ஒழுங்கா என் பையன போக விடு, இல்லனா கொன்னுடுவேன்னு சொல்ல, "என்னப்பா ரொம்ப பாசம், அந்த பொண்ணுடைய அம்மா அப்பாவே நீ கொன்னுட்ட, இப்ப அந்த பொண்ண எதுக்கு காப்பாத்த நெனைக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு உண்மைய போட்டு உடைச்சிட, ஹீரோயின் இந்த விஷயத்த கேட்டுர்றாங்க. அவ்வளவுதான், இப்ப ஹீரோயினுக்கு அப்படியே செம்ம ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்ட் ஆயிடுது. அந்த இடத்திலேயே கதறி கதறி அழுவுறாங்க. "அங்கிள் நீங்க இத பண்ணலல்ல, தயவு செஞ்சு சொல்லுங்க சொல்லுங்கன்னு" சொல்ல, அதுக்குள்ளே போலீஸ்காரங்க வந்துட்டு அந்த இடத்துல செம்ம ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. புரீம் என்னமோ வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சிட்டாரு. புரீம் என்னமோ உயிரோட தான் இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோவுடைய அப்பாவ அங்கிள் வளைச்சு பிடிச்சிடுறாரு. அவ்வளவுதான், 2 பேருக்கும் நடுவுல ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஹீரோவ வந்துட்டு பாத்தீங்கன்னா, தூரத்துல வர நம்ம ஹீரோவ, "உன் பையன சாவடிக்கிறேன் இருன்னு" சொல்லிட்டு அங்கிள் ட்ரை பண்ண, ஆனா நடுவுல கரெக்ட்டா அப்பா வந்துடுறாங்க. ஹீரோக்கு பட வேண்டிய புல்லட் நம்ம அப்பாவுடைய நெஞ்சிலே பாஞ்சிடுச்சு. அந்த இடத்திலே ஸ்பாட் அவுட் ஆயிடுறாரு நம்ம ஹீரோவுடைய அப்பா. ஹீரோயினுக்கு விஷயம் தெரிஞ்சிட்டனால உட்கார்ந்து செம்மையா அழுவுறாங்க. "இல்ல நான் போய் அங்கிள் கிட்ட கேட்கிறேன். அங்கிள்னால தான் எங்க அம்மா, அப்பா இறந்தாங்களா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. நான் போய் அங்கிள் கிட்ட கேட்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கோவமும் வருது, அழுகையும் வருது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து தன்னோட அப்பாவ இறந்ததுக்கு அப்புறமா, அப்பாவா நெனச்ச ஒரு பெர்சன் தான் தன்னோட குடும்பத்தையே கொலை பண்ணியிருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுவ, நம்ம ஹீரோயின சமாதானப்படுத்தி, இந்த மாரி அவர்கிட்ட பேச முடியாது, அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்ல, அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ ஹீரோயின் கதறி கதறி அழுதுட்டு இருக்க. இப்ப நம்ம ஹீரோ அவங்க அப்பாவுடைய வந்துட்டு டெட் பாடிய வாங்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர, ஹீரோவுடைய அம்மாவ காமிக்கிறாங்க. ஹீரோவுடைய அப்பா வந்துட்டு ஹீரோயினோட ஃபேமிலிய கொன்னதுனால ஹீரோ பேசல. ஆனா இந்த டிராமா ஸ்டார்ட்டிங்ல இருந்தே அவங்க அம்மா கிட்டயே நம்ம ஹீரோ பெருசா பேசாம இருந்திருப்பான். ரீசன் என்னன்னு இப்ப காமிக்கிறாங்க. ரியல் ட்விஸ்டே என்னன்னா, ஹீரோவுடைய அப்பா வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃபேமிலிய கொன்னதுக்கு அ அதாவது கூட இருந்தாரு. ஆனா அவரு கொல்லல. ஆனா இந்த விஷயத்த செக்ரட்டரியான நம்ம புரீம்க்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப புரீம் வந்து ஹீரோவுடைய அம்மா கிட்ட, "தயவு செஞ்சு என் பையன குடுத்துரு. உன் புருஷன் இந்த மாரி பண்ணி வச்சிருக்கான். நாள பின்ன என் பையனுக்கு பிரச்சனை வரும்னு" சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா உண்மையான அப்பா நம்ம புரீம் தான் ஹீரோவுக்கு. இந்த விஷயம் ஹீரோவுக்கு சின்ன வயசுலயே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இவங்க 2 பேருமே ஒரு நாள் பேசிட்டு இருந்தது நம்ம ஹீரோ கேட்டிருந்திருப்பான். இதனால தான் ஹீரோ அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு சரியா பேசல போல இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ அந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு செம்மையா அழுதுட்டு இருக்க. இப்ப ஹீரோ போயிட்டு அவங்க அப்பாவுடைய கார செக் பண்ண, இந்த இடத்துல இன்னொரு ஒரு ட்விஸ்டும் இருக்கு. என்னன்னா, நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் அவனுடைய அப்பா வந்துட்டு உண்மையான அப்பா இல்லன்றது தெரியும்னு பார்த்தா, சின்ன வயசுல அந்த புரீமும், ஹீரோவுடைய அம்மாவும் பேசிட்டு இருந்தத ஒரு பக்கம் எப்படி நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருந்தானோ, இன்னொரு பக்கம் ஹீரோவுடைய அப்பாவும் கேட்டிருக்காரு. ஆனா இவரு வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட புள்ள இல்லனாலும், ஆனா தன்னோட ஒய்ஃப் வயித்துல வளர்ந்த பிள்ளைனாலும் பரவால்ல, அது தான் பிள்ளை தான்னு சொல்லிட்டு, ஹீரோவ தன்னோட புள்ள மாரி வளர்த்திருக்காரு போல இருக்கு. அவருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. இப்ப ஹீரோவுடைய பேர்ல மொத்த சொத்தையும் எழுதி வச்சு ஹீரோ கிட்ட சாரி கேட்டிருந்திருக்காரு. ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்கு. இத கேட்டுட்டு ஹீரோ கதறி கதறி அழுவ, இந்த வாய்ஸ் ரெக்கார்டர நம்ம ஹீரோயினும் கேட்கறாங்க. ஹீரோயினுக்கு ஹீரோ மேல கோவப்படுறதான்னு தெரியல. பட் இருந்தாலும் சின்ன வயசுல நம்ம ஹீரோயினுக்கு எந்த அளவுக்கு கஷ்டம் இருந்ததோ, அந்த அளவுக்கு கஷ்டம் இப்ப ஹீரோக்கு இருக்குன்றனால ஹீரோவ கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் தான். இன்னொரு பக்கம் கோமால இருந்து உங்க அப்பா எந்திரிச்சிட்டாங்கம்மான்னு சொல்லிட்டு நம்ம கேமுக்கு கால் வர, கேமுமே வந்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு அவங்க அப்பாவ போயிட்டு பார்க்க போறா. போலீஸ்காரங்களும் நின்னுட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அவர அரெஸ்ட் பண்ண போறாங்க. கேம் வந்துட்டு நல்ல வேளை சாகல. தயவு செஞ்சு வந்துட்டு உயிரோட வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேம் ஒரு பக்கம் நிம்மதியா இருக்க. எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் ஆனதுக்கு அப்புறமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவுடைய பேர்ல தானே சொத்து இருக்கு. ஹீரோ அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு தேவையான இது சொத்து எல்லாத்தையுமே குடுத்துட்டு, மீதி இருக்கிற எல்லா சொத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் பேர்லயே மாத்தி விட்டுர்றான். இப்ப அம்மா சொல்றாங்க, "இந்த மாரி தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமான்னு" சொல்ல, "என்னம்மா மன்னிக்க சொல்ற? சின்ன வயசுல அவர் தான் என்னோட அப்பான்னு நெனச்சேன். ஆனா அவரு என்னோட அப்பா இல்லன்றது எனக்கு தான் தெரியும்னு பார்த்தா, அந்த மனுஷனுக்குமே தெரிஞ்சிருக்கு. என்ன அவரு புள்ள மாரி வளர்த்துருக்காரும்மா" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ அவங்க அம்மா கிட்ட இது எல்லாத்தையுமே சொல்லி அழுதுட்டு இருக்கான். இதெல்லாம் நம்ம ஹீரோயினுமே கேட்கறாங்க. அவங்களுக்கு என்ன பண்றது சொல்லுங்க? ஒரு பக்கம் வந்துட்டு ஹீரோ சின்ன வயசுல வந்துட்டு அவங்க அப்பா, அம்மா இறந்ததுக்கு அவங்க அப்பா தான் காரணம்ன்ற விஷயத்த சொல்ல மறைச்சாலும், ஆனா வந்துட்டு என்ன பண்றது? காதல்ன்ற ஒரு விஷயமும் அவனுடைய இடத்துல இருந்து பார்க்கறப்ப அது சரின்னும், ஹீரோவுடைய அப்பா இடத்துல இருந்து பார்க்கறப்ப அது சரின்னும் நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. ஃபைனலா நம்ம ஹீரோயினும் ஹீரோவ அக்செப்ட் பண்ணிக்க. லாஸ்ட்டா நம்ம ஹீரோ அவனுடைய பெத்த அப்பாவ போயிட்டு ஜெயில்ல போயிட்டு பார்க்கறான். இந்த மாரி ஜெயில்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா தயவு செஞ்சு என்கிட்ட கேளுங்கன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இவரு ஃபர்ஸ்ட்ல இருந்து எந்த தப்புமே பண்ணவே இல்ல. என்னன்னா ஹீரோ வந்துட்டு ஹீரோயின லவ் பண்றான்றனால தான் ஹீரோயின இவரு புரொடெக்ட் பண்ண பார்த்திருந்திருக்காரு. ஹீரோயினுக்கு உண்மையெல்லாம் தெரியணும்னு தான் அந்த லாக்கரையும் வந்துட்டு குடுத்திருக்காரு போல இருக்கு. நல்ல மனுஷன் இல்ல. ஸோ இப்படியே வந்துட்டு இன்னொரு சீனையும் காமிக்கிறாங்க. நம்ம கேமுடைய அப்பாவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஜெயிலுக்கு போறாரு போல இருக்கு. ஃபைனலா நம்ம கேம வந்துட்டு ப்ளே பாய் கிட்ட புடிச்சு குடுத்துட்டு, என் பொண்ண ஏதாவது ஹர்ட் பண்ணன்னு தெரிஞ்சதுன்னா உன்ன சாவடிச்சுடுவேன்னு சொல்லிட்டு போவேன். லாஸ்ட்டா நம்ம ப்ளே பாயும் செம்ம ஹாப்பி ஆயிடுறான். ப்ளே பாய் இப்போ ஒரு கெஃபே ஓப்பன் பண்ண போறான் போல இருக்கு. அதோட டிசைனிங் ஒர்க் ஹீரோயின் தான் பார்க்குறாங்க. சீக்கிரம் டிசைனிங் ஒர்க்க பாருங்க. நீ இந்த மாரி கெஃபே ஓப்பனிங் அன்னைக்கு தான் நான் வந்துட்டு கேம்
கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சொல்ல, ஹீரோயின் "டேய் வாய மூடுறா அப்பர் சண்டி. நான் வொர்க் பண்ற வரைக்கும் தயவு செஞ்சு அமைதியா இருன்னு" சொல்ல, ஆனா நம்ம பிளே பாயோடைய எல்லா பிளானையும் இந்த கேம்க்குள்ள கெடுத்துடுது. என்னன்னு பார்த்தா, இந்த கேம் என்ன பண்றா, ஒரு நாள் நம்ம பிளே பாய தனியா கூப்பிட்டு, "பிளே பாய் கிட்ட நீ என்னோட பாய் ஃப்ரெண்டா இருப்பியான்னு?" கேட்க, பிளே பாய் சந்தோஷப்பட்டாலும், "கொஞ்ச நாள் அமைதியா இருக்க மாட்டியா? கெஃபே ஓப்பனிங் அன்னைக்கு நானே உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருந்தேன்னு" சொல்ல, "யாரு ப்ரப்போஸ் பண்ணா என்னடா?" அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேருமே ஒரு ஜோடி ஆயிடுறாங்க. என்னடா இது ஆளாளுக்கு ஒண்ணா சேர்ந்துட்டாங்க. நம்ம ஃபார்ம மட்டும் இப்படி தனியா விட்டாங்களேன்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தா, கரெக்ட்டா கெஃபே ஓப்பனிங் அன்னைக்கு நம்ம பிளே பாயோடைய ஒரு ஃப்ரெண்டா, அதாவது ஒரு காலேஜ் மெட்டா போல இருக்கு. ஒரு பொண்ணு வரா. பார்க்கறதுக்கு செம்ம அழகா இருக்கா. ஃபாவும் அந்த பொண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சுக்க, இப்ப நம்ம ஃபாவுடைய மண்டைக்கு மேல ஒரு பல்ப் எரியுது. ஹீரோயின பார்த்தப்ப எப்படி எரிஞ்சுதோ அந்த மாரி ஒரு பல்பு. அந்த பொண்ணு நம்ம ஃபாவ பத்தி சிரிக்க, இவங்க 2 பேருமே கப்பிள்ஸ் ஆக போறாங்க போல இருக்கு. ஆனா என்ன பண்றது, டைரக்டர் டிராமாவே முடிக்க போறாங்க. ஹீரோவும் அவனுடைய எல்லா கோவத்தையும் மறந்துட்டு, இப்ப லாஸ்ட்டா நம்ம ஃபாக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்றான். ஏன்னா வந்துட்டு, இப்ப கரெக்ட்டா அந்த அங்கிளுடைய அந்த ஆதாரத்த நம்ம ஃபா மட்டும் எடுத்து குடுக்கலன்னா, ஸோ இந்த விஷயமே இன்னும் முடிஞ்சிருந்திருக்காது இல்லையா? அதனால நம்ம ஹீரோ போயிட்டு ஃபா கிட்ட தேங்க்ஸ் சொல்ல, ஹீரோயின் ஃபைனலி நீங்க 2 பேருமே சமாதானமா பேசுறீங்களே, இத பார்க்கவே நான் ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்றேன். ஒரு பக்கம் என்னோட ஃப்ரெண்டு, இன்னொரு பக்கம் என்னோட லவ்வருன்னு சொல்ல, எப்பம்மா நீ கல்யாணம் பண்ணிக்க போறன்னு கேட்க, அப்படியே கட் பண்ணி 1 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோ, ஹீரோயின் மேரேஜ் பண்ணிக்கிட்டு, அவங்களுடைய ஒரு பேபியும் காமிக்கிறாங்க. செம்ம கியூட்டா இருக்குல்ல? அந்த பேபியோடயே இவங்களுடைய ஹேப்பியான வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுற மாரி காமிச்சு, இந்த ட்ராமாவ இதோட முடிக்கிறாங்க. ஸோ என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நியூ ட்ராமாவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டாடா பை. சீ யூ.